Greetings everyone, welcome to our channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 3rd midterm டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 6, யூனிட் 7 அண்ட் யூனிட் 8 இது போர்ஷன்ஸாக வரும். ஸோ உங்கள் ஸ்கூலில் என்ன போர்ஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 151 யூனிட் 6 ஃப்ரெண்ட்ஷிப் ப்ரோஸ் இருக்குங்க இல்லையா, யூனிட் 6 ப்ரோஸ் ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு synonyms, antonyms இது நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. தென் பேஜ் நம்பர் 156ல ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா. வாட் வாஸ் த நேம் ஆஃப் வெட்ரிஸ் கம்பெனி, அடுத்து வை டிட் ஹி செல் ஹிஸ் ப்ராப்பர்ட்டிஸ், இது ப்ரீவியஸ் இயரில் 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. விச் வாஸ் த ஹோம் டவுன் ஆஃப் வெட்ரி அண்ட் ஆசிஃப், அது when did வெட்ரி ரிசீவ் அ கால் ஃப்ரம் ஆசிஃப்ஸ் ஆஃபீஸ். ஸோ இந்த 4 கொஸ்டின்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இன் 100 வேர்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹவு டிட் வெட்ரி லூஸ் his properties, இது வந்து ரிப்பீட்டடாக 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் ஹவு டிட் ஆசிஃப் ஷோ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு இல்லையா, இதுவும் ப்ரீவியஸ் இயரில் 2 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டினில் இந்த 4 கொஸ்டினுமே நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமன்லி கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இதில் வர எக்ஸசைஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அனாகிராம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ அனாகிராம் இது இந்த கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாருங்கள். அது இல்லாமல் இந்த பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிகிராம்னா எப்படி பண்ணணும் அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அனாகிராம், ஆன்டிகிராம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க. கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸ், அனாகிராம். ஏன்னா இப்போது பாருங்கள் இதெல்லாம் வந்து கன்ஃபியூசபிள் வேர்ட்ஸில் இதிலேருந்து 2 தான் கொடுப்பாங்க. பட் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வரும். ஈஸியாக நீங்கள் அழகாக ஒரே ஒரு வேர்டை எழுதிட்டு 2 மார்க்ஸ் அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி 1 மார்க்லலாம் மிஸ் பண்ணாதீங்க, அப்போ மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா. இந்த ஸ்பீச்சில் நமக்கு 167ல் இருக்குது பாருங்கள். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு இன்டைரக்ட் ஸ்பீச்னு இருக்கு இல்லையா. வாட் டு யூ வாண்ட் ஹி செட் டு ஹர், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் இருக்கிற எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து எழுதி பாருங்கள். கொடுத்துருக்க கொஸ்டினை இன்டைரக்ட் ஸ்பீச்சில் எதெல்லாம் மாற்றணும், எதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் எல்லாமே ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு டைரக்ட் ஸ்பீச், இது இன்டைரக்ட் கொடுத்துட்டு டைரக்ட் ஸ்பீச்சில் மாற்ற சொல்கிறாங்க இல்லையா, அதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 171 லெசன்ஸ் இன் லைஃப். இந்த போம் பார்த்தீங்கன்னா இது மெமரி போம் இல்லையா. அந்த மெமரி போமை நீங்கள் நல்லா எழுதி பார்க்கணும். நல்லா எழுதி பார்த்துட்டு இதில் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் இருக்கணும். மெமரி போமுக்கு எவ்வளோ மார்க்கோ அந்த ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ இதில் பங்க்சுவேஷன் மார்க்ஸ் எங்கே வரணும், ஃபுல் ஸ்டாப், கமா இதெல்லாம் எங்கே வரணும், அப்பாஸ்ட்ரஃபி அண்ட் தென் கொட்டேஷன், எக்ஸ்க்ளமேஷன் இது மாதிரி இருக்கு இல்லையா. பங்க்சுவேஷன் எல்லாமே பார்த்துட்டு ஆத்தர் நேமும் எழுதணும். மேம் ஒரு ஸ்டான்ஸாக தான் மேம் கேட்டிருக்காங்க, பரவாயில்ல, நீங்கள் ஹெட்டிங் எழுதிட்டு என்ன கேட்டிருக்காங்களோ அத்தனை லைன்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஆத்தர் நேமும் எழுதுங்க. ஸோ கொடுக்குற ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக எழுதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸில் வந்து வாட் இஸ் பிளான்டிங் அ ஃப்ளவர் கம்பேர்ட் டு, வாட் டஸ் த டைனியஸ்ட் கிரியேச்சர் நீட், வாட் டூ த ஸ்மாலஸ்ட் கிஃப்ட் டிசர்வ். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்ட் அண்ட் 7th ஒன் வந்து ஹேவிங் அ ஃப்ரெண்ட் இஸ் லைக் பிளான்டிங் எ ஃப்ளவர், எக்ஸ்பிளைன். இது வந்து பேராகிராஃப் கொஸ்டின், சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இதில் வந்து வாட் டஸ் ஆஸ் ஸ்மார்ட் ஆஸ் எ ஃபாக்ஸ் மீன், அதுக்கான ஆன்சரை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்து மெட்டாஃபர்னா எப்படி, சிமில்னா எப்படி அப்படின்றத நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. சப்ளிமெண்ட்ரி, ஹோம்லெஸ் மேன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு சைபர் சேஃப்டி, யூனிட் 7 சைபர் சேஃப்டி. இந்த ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டியது சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் கம்பல்சரி 5 இல்லை 3. ஸோ அவங்க கேட்குறதுல நம்ம மார்க் லூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க, இது நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், வை டிட் கிளாடன்ஸ் மாம் ஆஸ்க் ஹிம் டு ப்ரௌஸ், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. வை டு வி யூஸ் இன்டர்நெட், அதுவும் இம்பார்ட்டன்ட். தென் வாட் வாஸ் ஃபாதர்ஸ் அட்வைஸ் டு ராணி இருக்கு இல்லையா, அதுவும் ப்ரீவியஸ் இயரில் 3 டைம் கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் அன் ஆன்லைன் ப்ரெடேட்டார் 3 டைம்ஸ்
கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்? ஸோ ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அண்ட் தென் எயித்து, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அடுத்து ஆன்சர் த ஃபாலோயிங் இன் அபவுட் 100 வேர்ட்ஸ். அது வந்து ஹவு ஷுட் ஒன் யூஸ் த டெக்னாலஜி ஆஃப் த ப்ரெசென்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அது கம்பல்சரி ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் செகண்ட் ஒன், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் சம்ஒன் இஸ் அடிக்டட் டு மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேராகிராஃப் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனகிராம் கேட்ட மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? டார்ச், இது அமெரிக்கன் இங்கிலீஷில் வந்து ஃப்ளாஷ் லைட், இது என்னது மொபைல் ஃபோன், செல்ஃபோன். ஸோ பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்ன, அமெரிக்கன் இங்கிலீஷில் என்ன அப்படின்றத நல்லா தரோவாக படிச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ்னால் நீங்கள் அந்த 3 மார்க்ஸை நீங்கள் வந்து லூஸ் பண்ணக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த அதாவது புக் பேக் எக்ஸசைஸை வந்து நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 190 இந்த யூபிமிசம் இன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அதை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 191 முக்கியமானது, write a formal email to Mr. Sundar Pichai, CEO of Google, requesting him for an appointment to interview him. இது இருக்கு இல்லையா, ஃபார்மல் இமெயில் எழுத சொல்கிறாங்க. இதை வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி இமெயில் சென்ட் பண்ணுறதுன்றதை நீங்கள் வந்து எழுதணும். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு நடத்தியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. இது ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ கம்பல்சரி இதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 192 என்ன கேட்டிருக்காங்கன்னா கொஸ்டின் டேக். இதில் புக் பேக் எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க இல்லையா, fill in the blanks with suitable tags இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக புக் பேக் எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு 196 பொறுத்த வரைக்கும் fill in the blanks with suitable tagsன்னு இருக்கு இல்லையா, இதுவும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் டேக்ஸில் இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது சிம்பிள், காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வித் எ கிரேட் எஃபர்ட் ஹி லிஃப்டட் த பாக்ஸ், இது என்ன சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, சிம்பிள் சென்டென்ஸ், ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்டில் he threw the stone but it missed the dog இருக்கு இல்லையா, பட்டன் வந்தாலே என்னது காம்பவுண்ட். ஸோ இந்த இதை கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் இருக்கிறத ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்டேட் which of the following sentences are compound and which are complex. ஸோ கொடுத்துருக்கிற சென்டென்சஸ் பார்த்துட்டு அதில் எது காம்பவுண்ட் எது காம்ப்ளெக்ஸ்ன்ற ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த புக் பேக் எக்ஸசைஸும் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்க்கணும் கண்டிப்பாக. மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் அ பிரேக் போமில் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த போமை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டான்சாஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஸ்டான்ஸா கொடுத்துட்டு இந்த ஸ்டான்ஸாக்கான ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க, ரைமிங் ஸ்கீம் எழுத சொல்லியிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எழுத சொல்லியிருக்காங்க, அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸால் ரைமிங் வேர்ட்ஸ்னால் என்ன, சேம் சவுண்ட் இல்லையா, இப்போ டூ, டூ, அவே, வே அந்த மாதிரி. அடுத்து ரைம் ஸ்கீம் என்ன, ஏ ஏ, பி பி அந்த மாதிரி. அடுத்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன, சிமிலியா, மெட்டஃபரா அந்த மாதிரி பார்த்து எழுதணும். அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ்னால் சேம் லெட்டர், இப்போது மோனைன்னு சொல்லுவோம் இல்லையா தமிழில், பி பி, பட், பீன், பேட்லி. ஸோ இதெல்லாம் வந்து அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருக்கிறது அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். அந்த மாதிரி இந்த ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டான்ஸாஸ் கொடுத்துருக்காங்க, தேர்ட் ஸ்டான்ஸாக கொடுத்துருக்காங்க. மை கம்ப்யூட்டர் டசன்ட் செக் இருக்கு இல்லையா, அதை ஸ்டான்ஸாக போட்டுட்டு அதோட ரைமிங் வேர்ட்ஸ், ரைம் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதோடது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்டான்ஸாக கொடுத்துனாலும் அதோட என்ன ரைமிங் வேர்ட்ஸ் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியணும். ரைமிங் ஸ்கீம், alliterated words and then figure of speech, இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா, ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போயம் இருக்கு இல்லையா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த போம், இதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் த poetic lines with figures of speech. நெக்ஸ்ட் alliterating words. Then supplementary the mystery of the cyber friend இருக்கு இல்லையா, பேஜ் நம்பர் 210 இருக்கு பாருங்க, fill in the blanks, இதை பார்த்துக்கோங்க, இதுவும் கேட்டிருக்காங்க. fill in the blanks and then name the speaker இருக்கு இல்லையா, identify the speaker கண்டிப்பாக நம்ம படிப்போம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா list out the merits and demerits of using computersனு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்கள்
கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ப்ளே யூனிட் 8 ப்ளேயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருந்தாங்க. வை வாஸ் ஜாக் சர்ப்ரைஸ்ட் வென் ரீச்சிங் த ஸ்கை? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வாட் டிட் ஜாக் ஃபைண்ட் வென் ஹீ ரீச்ட் த டாப்? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வாட் டிட் த ஜெயிண்ட் ஈட் ஃபார் மீல்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வேர் டிட் ஜாக் ஹைட் வென் ஹீ சா த ஜெயிண்ட்? இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. வாட் டிட் த ஹென் டூ வென் ஜாக் பிக்ட் இட் அப்? அது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தென் 10th ஒன், வை டிட் ஜாக் ஆஸ்க் ஃபார் அன் ஆக்ஸ்? இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் பங்க்சுவேஷன் இது எங்கே ஃபுல் ஸ்டாப் வரணும், எங்கே கேபிட்டல் லெட்டர் வரணும், கமா, கொஸ்டின் மார்க், ஹைஃபன், இல்லை வந்து எக்ஸ்க்ளமேஷன், இதெல்லாம் பார்த்துக்கோங்க பங்க்சுவேஷனில். தென் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சில கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி எழுதணுன்றது உங்களுக்கு தெரியும், அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. பிக்சர் காம்போசிஷன், ஒரு பிக்சரை கொடுத்துட்டு அது ரிலேட்டடாக ஃபியூ லைன்ஸ் எழுத சொல்லுவாங்க, அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ஹின்ஸ் கொடுத்துட்டு அதை டெவலப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட், பிக்சர் காம்போசிஷன், அண்ட் தென் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்கு இல்லையா அது. நெக்ஸ்ட்டு சிம்பிள், காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட், இதெல்லாம். அனகிராம் கேட்டிருக்காங்க, அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், தென் பங்க்சுவேஷன். அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதுவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இந்த 1 மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தரோவாக இருந்தீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.